வணக்கம், நான் உங்கள் ஆயிஷா. இலவச கேஸ் சிலிண்டர் இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது எங்க அப்ளை பண்ணணும், யாருக்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா என்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தில் 18 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக இதில் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மத்திய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் ஆன்லைன் மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். https://pmuy.government.in ஒரு ஸ்லாஷ் விட்டுட்டு UJJWALA2.html அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு டைரெக்டாக உள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இணைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது இண்டன், பாரத் கேஸ் மற்றும் ஹெச்பி கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த 3துலையுமே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் காட்டுற மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷன் உள்ளார நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பூர்த்தி செஞ்ச அந்த விண்ணப்ப படிவத்தை இந்தியன்லேயோ இல்லை ஹெச்பிலேயோ இல்லைனா பாரத்லேயோ ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் கேஸ் விற்பனை நிலையம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த விற்பனை நிலையத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். அது கூட உங்களுடைய ஆதார் கார்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சில ப்ரூஃப்லாம் அதில் அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் ரேஷன் கார்டு, இது 3ஐயும் அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. இதை 3ஐயும் அதுக்கு கீழே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விற்பனை நிலையத்தை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர் வழங்கப்படும். நன்றி.